ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆக்ஷன் தெற்காசிய அரசியல்லையும் ஜலத்தூதிலையும் சின்ன பூகம்பத்தையே உருவாக்கியிருக்கு. இந்த முடிவை எடுத்திருக்கிறது நம்ம அண்டை நாடான பங்களாதேஷ். சமீபத்துல தான் அந்த நாடு யுனைடெட் நேஷன்ஸ் வாட்டர் கன்வென்ஷன் மேல கையெழுத்து போட்டிருக்கு. உங்களுக்கு இது சாதாரண சர்வதேச ஒப்பந்தமா தெரியலாம், ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. அவை நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவை. ஒருவேளை நம்ம இந்தியாவுக்கு எதிர்காலத்துல புதிய சவால்களையும் கொண்டு வரலாம். அசல் இந்த விஷயம் ஏன் இவ்வளோ முக்கியம்னு இந்த வீடியோல புரிஞ்சுக்கலாம். ஆனா முன்னாடி போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே வாரும் வருஷம், அதாவது 2026 நம்ம நாடுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் இருக்கிற கங்கை நீர் ஒப்பந்தம் ரினியூவல் ஆக போகுது. இந்த ஒப்பந்தத்தால தான் நம்ம நாடு ஒவ்வொரு வருஷமும் கங்கை ஆத்துல நிர்ணயிக்கப்பட்ட பங்க நீரை பங்களாதேஷுக்கு தர்றோம். ஆனா இந்த இடையில தான் பங்களாதேஷ் திடீர்னு போய் யூஎன் வாட்டர் கன்வென்ஷன் ஒப்பந்தத்துல சேர்ந்திருக்கு. தெற்காசியால இதுவரைக்கும் எந்த நாடும் இந்த ஒப்பந்தத்துல சேரல. அதாவது இந்த கன்வென்ஷன்ல கையெழுத்து போட்ட முதல் தெற்காசிய நாடா பங்களாதேஷ் நிக்குது. இப்போ கேள்வி என்னன்னா, அசல் யூஎன் வாட்டர் கன்வென்ஷன் என்ன? எளிமையா சொல்லணும்னா, இது 2 அல்லது அதுக்கு மேல நாடுகளுக்கு கூட ஓடுற ஆத்துகளுக்கு பொருந்துற ஒரு சர்வதேச ஒப்பந்தம். உதாரணத்துக்கு, இந்தியா பங்களாதேஷ் இடையே ஓடுற கங்கை, தீஸ்தா, ஃபேனி, மனு, கோமதி மாதிரி ஆறுகள். இந்த கன்வென்ஷனோட மெயின் நோக்கம் என்னன்னா, ஆத்தோட மேல் பகுதியில் இருக்கிற எந்த நாடும் கீழ்ப்பகுதியில் இருக்கிற நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அப்படியே 2 நாடுகளும் சமமா நியாயமா நீரை பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம ஏதாவது புது அணைக்கட்டு அல்லது ப்ராஜெக்ட் கட்டணும்னா முன்னாடியே 2வது நாட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றது கட்டாயம். இந்த கன்வென்ஷன் முதல்ல 1992 ஐரோப்பாவுக்காக டிசைன் பண்றாங்க. ஏன்னா ஐரோப்பால ரொம்ப ஆறுகள் பல நாடுகள் கூட ஓடுது. அப்பிறகு 2016 இதை உலகத்துல மீதி நாடுகளுக்கும் ஓபன் பண்ணாங்க. ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவும் சீனாவும் 2ம் இன்னும் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல. அதனால பங்களாதேஷ் எடுத்த இந்த ஆக்ஷன் சற்று வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜிக் ஆகவே பார்க்கப்படுது. இப்போ பங்களாதேஷ் ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு பார்ப்போம். நீங்க பங்களாதேஷோட புவியியல் நிலையை புரிஞ்சுக்கிட்டா அந்த நாடு முழுக்க ஆறுகளை மேலேயே தங்கியிருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அங்க இருக்கிற எல்லா ஆறுகளும் இந்தியா சீனா மாதிரி நாடுகள்ல இருந்து வருது. அதாவது பங்களாதேஷ் தன் நீருக்காக பிறர மேல தங்கியே இருக்கணும். சில இடத்துல வெள்ளம் வந்தா மற்ற சில இடத்துல வறட்சியும் வருது. அதாவது அங்க நீர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப பலவீனமாயிருக்கு. மேலும் இந்தியாவோ சீனாவோ நீர் ஒப்பந்தத்துல பேச்சு நடந்தாலும் பங்களாதேஷுக்கு அதிக பலன் கிடைக்கிறதில்ல. அதனால ஒருவேளை தாங்க ஐக்கிய நாடுகள் சபை ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள இந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கிட்டா தங்களுக்கு ஒரு சட்ட ரீதியான சர்வதேச ஆதரவு கிடைக்கும்னு பங்களாதேஷ் யோசிச்சிருக்கு. அதனால எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நேரடியா ஐக்கிய நாடுகள் சபை அல்லது சர்வதேச மேடைகள்ல தன் வாதத்தை வைக்கலாம். இப்போ இந்தியா கோணத்துல பார்த்தா இந்த ஆக்ஷன் சட்ட ரீதியா நம்ம மேல தாக்கம் செலுத்தாம இருக்கலாம். ஏன்னா இந்தியா இந்த கன்வென்ஷனோட பாகமே இல்லை. ஆனா டிப்ளமேட்டிக்காக மட்டும் இது நமக்கு ஒரு சவால் தான். பொதுவான 6 பிரச்சனைகளை மீடியேஷன் இல்லாம நேரடி பேச்சு மூலமே தீர்க்கணும்னு இந்தியா எப்பவும் நம்பிட்டு வருது. அதனாலதான் நாம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி விஷயத்துல கூட பாகிஸ்தானோட நேரடியா பேசுவோம். எந்த சர்வதேச அமைப்பையும் நடுவுல கொண்டு வர மாட்டோம். ஆனா பங்களாதேஷ் எடுத்த இந்த ஆக்ஷன் இந்தியாவோட இந்த பாலிசிக்கு சற்று சவால் வீசுது. இப்போ இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு பேசலாம். முதல் இம்பாக்ட், நம்ம நாடு தன் ஜலத்தூத பாலிசியை மாத்திக்கணும். இதுவரைக்கும் நாம பங்களாதேஷோட பைலேட்டரல், அதாவது 2 நாடுகளுக்கு நடுவுல மட்டும் பேச்சு நடத்துவோம். ஆனா இப்போ பங்களாதேஷ் ஏதாவது பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபை மேடைக்கு கொண்டு போகலாம். அங்கிருந்து இந்தியா மேல பிரஷர் பில்டப் பண்ணலாம். அதாவது நம்ம நாடு இப்போ பேச்சு டேபிள்ல ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி ஒரு புது பார்ட்னரையும் பார்க்க வேண்டியிருக்கும். 2வது, அரசியல் பொருளாதார ரீதியா எதிர்காலத்துல பங்களாதேஷ் ஆறுகளை சம்பந்தமா இன்னும் அதிக இன்ஃபோ கேட்ட, உதாரணத்துக்கு ஃப்ளோ டேட்டா அல்லது ஆணை ஆபரேஷன் டீடைல்ஸ். அப்போ இந்தியா
தன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். நாம பாகிஸ்தான் பார்டர்ல புது அணைகள் கட்டுற மாதிரியே ஒருவேளை வடகிழக்கு மேற்கு வங்காள பகுதிகளிலையும் புது ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால நம்ம ஜல் செக்யூரிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த சர்வதேச பிரஷரும் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட மேல இம்பாக்ட் பண்ணாது. மூணாவது பெரிய ரிஸ்க், இன்னைக்கு பங்களாதேஷ் UN ட்ரீட்டி மேல சைன் பண்ணுச்சு. நாளைக்கு நேபாளம் அல்லது பூடான் மாதிரி நாடுகளும் அப்படியே பண்ணலாம். அப்படியானா தெற்காசியால முழுக்க ஜலத்தூத ஒரு புது டர்ன் எடுக்கும். அங்க இந்தியாவோட ரோல் சற்று காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். சில எக்ஸ்பர்ட்ஸ் கருத்துப்படி இந்த ஆக்ஷன் வெறும் உள்நாட்டு நீர் கிரைசிஸால மட்டும் இல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் கூட இருக்கலாம். நம்ம நாடு பாகிஸ்தானோட இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணினப்போ, அப்படியே ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தப்போ, பங்களாதேஷுக்கு எதிர்காலத்துல இந்தியா தங்களோடையும் அப்படியே பண்ணிடுமோன்னு பயம் ஆரம்பிச்சுது. அதனால பங்களாதேஷ் முன்கூட்டியே ஒரு சேஃப்டி நெட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை எதிர்காலத்துல இந்தியா கங்கை நீர் ஒப்பந்தத்துல கடுமையா நடந்துகிட்டா தங்களுக்கு சர்வதேச சட்ட ரீதியான சப்போர்ட் ரெடியா இருக்கும். இந்தியாவுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பேச்சு பவரு, நம்ம டிப்ளமசி, நம்ம ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ், இந்த மூணுக்கும் இது ஒரு டெஸ்ட் டைம். இந்தியா இன்னும் தெற்காசியால ட்ரஸ்ட்வொர்த்தி மற்றும் ரெஸ்பான்சிபிள் அண்டை நாடுன்னு எந்த நாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு, ஆனா தன் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பின்வாங்காதுன்னு நாம காட்டணும். வரப்போற சில மாசத்துல கங்கை நீர் ஒப்பந்தம் ரினியூவல் ஆனப்போ அசல் பிக்சர் வெளியே வரும். இந்தியா பங்களாதேஷ் இடையில இருக்கிற இந்த ட்ரஸ்ட் பாண்ட் எந்த திசைக்கு போகுது? அது கோஆபரேஷன் மேல நிக்குதா, இல்ல பங்களாதேஷோட UN ஆக்ஷன் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில புது சுவர் கட்டுமான எதிர்காலம் தான் முடிவு பண்ணணும். அப்படியே நம்ம நாடு சமீபத்துல பாமுனி, கிஷன்கஞ்ச், சோப்ராலையும் புது ஆர்மி பேஸ் அமைச்சிருக்கு. இந்த பேஸ்களை நேரடியா இந்தியா பங்களாதேஷ் பார்டர்ல டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இதோட நோக்கம் சிலிகுரி காரிடாரோட செக்யூரிட்டியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது. இந்த ஆக்ஷன் இந்தியாவோட பெரிய செக்டார் ஸ்ட்ராட்டஜியோட பாகம். இதோட டார்கெட் எந்த பொட்டன்ஷியல் த்ரெட்க்கும் ரெடியா இருக்கிறது, சர்வைலன்ஸ் அதிகப்படுத்துறது, எந்த சிச்சுவேஷன்லையும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ற கெப்பாசிட்டியை ஸ்ட்ராங் ஆக்குறது. இந்த மாசங்கள்ல நம்ம நாட்டோட இந்த ஆக்டிவ்னஸ் சாதாரணம் இல்ல. உண்மையிலேயே சமீபத்துல பங்களாதேஷோட இடைக்கால அரசுல பெரிய பாலிசி ஷிஃப்ட் தெரியுது. யூனுஸ் சமீபத்துல பாகிஸ்தான் ஆர்மி ஆபீசர்ஸை மீட் பண்ணாரு. ரிப்போர்ட்ஸ் படி இந்த மீட்டிங்ல கோஆர்டினேஷன், டிஃபென்ஸ் கோஆபரேஷன் பத்தி டிஸ்கஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, பங்களாதேஷ் இப்போ சீனாவோடையும் புது இன்வெஸ்ட்மெண்டர்ஸ், பார்ட்னர்ஷிப் பக்கம் திரும்புது. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் படி இது எல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் ரீஓரியன்டேஷனோட பாகம். அதாவது பங்களாதேஷ் தன் ஃபாரின் ரிலேஷன்ஸை மறுபடியும் பாகிஸ்தான் சீனா பக்கம் திருப்புது. இதோட இம்பாக்ட் நேரடியா நம்ம நாட்டோட கிழக்கு பார்டர் மேல விழலாம். ஆனா இந்தியா இப்போ ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணியிருக்கு. சிலிகுரி காரிடார் இனிமே வீக் ஸ்பாட் இல்ல. இந்தியா ஆர்மி ஆபீசர்ஸ் படி சிக்கன் நெக் நமக்கு மிக ஸ்ட்ராங்கான ஏரியா, வீக்னஸ் இல்ல. எந்த ஏரியாவாவது மிக சேஃப்டியா இருந்தா அது இதுதான்னு ஒரு இந்திய ஆர்மி சீஃப் டைரக்டா சொல்லியிருக்காரு. ஏன்னா சிக்கிம், வடகிழக்கு, மேற்கு, வங்காளத்துல இருக்கிற எல்லா ட்ரூப்ஸும் இங்க ஒன்னா ஒர்க் பண்ண முடியும். இந்த ஏரியாவோட செக்யூரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்தியாவோட பிரபல திருப்தி கோர் ஹேண்டில் பண்றது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் சிலிகுரி பக்கத்துல இருக்கு. இந்த கோர் ஒவ்வொரு வருஷமும் லைஃப் ஃபயர் எக்ஸர்சைஸ், காம்பாட் ட்ரில்ஸ் நடத்துது. இதுல 90 டேங்குகள், ரொம்ப உயரமான ஏரியால ட்ரைனிங், ரிவர் ஏரியால ஃபைட் பண்ற ரெடினஸ் எல்லாம் இருக்கு. கிரவுண்ட்ல மட்டும் இல்ல, ஸ்கை செக்யூரிட்டியும் இங்க இன்னும் டெட்லியா ரெடியா இருக்கு. ஹாசிமாரா ஏர்பேஸ்ல ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கு. இவை செகண்ட்ஸ்ல சீனா அல்லது பங்களாதேஷ் திசையிலிருந்து வர்ற எந்த த்ரெடையும் கீத்தேர் டார்கெட் பண்ண முடியும். இதோட பிரஹ்மோஸ் மிசைல் ரெஜிமெண்ட்டும் இருக்கு. இது நமக்கு டீட்டரன்ஸ் மற்றும் அட்டாக் கெப்பாசிட்டி ரெண்டையும் தருது. ஏர் டிஃபென்ஸுக்கு இந்தியா இங்க 3 லேயர் ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க் ரெடி பண்ணியிருக்கு. ரஷ்யாவிலிருந்து வாங்கின S-400 மிசைல் சிஸ்டம், இந்தியா இஸ்ரேல் டெவலப் பண்ணின MRSAM சிஸ்டம், சொந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டம், மூணும் சேர்ந்து இந்த ஏரியாவை கிட்டத்தட்ட இம்ப்ரெக்னபிள் ஆக்கிட்டு இருக்கு. இந்த சிஸ்டம்ஸ் ஒண்ணுக்கொன்னு ஓவர்லேப் ஆகுது.
ஒரு மிசைல் எஸ்கேப் ஆனாலும் ரெண்டாவது அதை ஸ்டாப் பண்ணிடும். இந்தியன் ஆர்மி சமீபத்துல தன் ட்ரோன் வார்ஃபேர் யூனிட்டையும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. அதாவது பார்டர்ல சின்ன மூவ்மெண்ட் ஆனாலும் இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் இப்போ மினிட்ஸ்ல வரும், அவர்ஸ்ல இல்ல. எக்ஸ்பர்ட்ஸ் கருத்துப்படி நம்ம நாட்டோட இந்த ஆக்ஷன் டிஃபென்ஸ் மட்டும் இல்ல, ஸ்ட்ராட்டஜிக் டாமினன்ஸ் பக்கம் போகிற ஸ்டெப். சீனாவோட பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அடியில பங்களாதேஷ்ல அதிகரிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டாக்கால புது அரசு பீஜிங், இஸ்லாமாபாத் பக்கம் திரும்புறது நமக்கு ஒரு வார்னிங் தான். ஆனா இந்தியா இப்போ டிட்டரண்ட் பாலிசி மட்டும் இல்லாம புது ஆக்டிவ் பாலிசியும் ஃபாலோ பண்றது. இதுல தன் ஒவ்வொரு வீக் ஸ்பாட்டையும் எதிரிக்கு இம்ப்ரெக்னபிள் ஃபோர்ட்ரஸ் ஆக்குது. ஃப்ரெண்ட், பங்களாதேஷ் இந்தியா இடையில உருவாகிற இந்த பிரஷர் பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே இப்படி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸுக்கு இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.